சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? எவ்வளோ சிகிச்சைகள்லாம் நான் எடுத்து பார்த்துட்டேன். இருந்தாலும் சருமத்துல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை எனக்கு சரியாகவே இல்ல. என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணலான்றத தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா முகம் பொலிவாக இருக்கணும்னா சில விஷயங்கள் ரொம்ப முக்கியம். எப்போதுமே பித்தம் உடல் அதிகமாச்சுன்னா முகத்துல தாங்க அது தெரியும். என்ன தெரியும்னா, அதை தாண்டி முகம் பொலிவாக இருக்க, சருமம் நமக்கு நல்ல பொலிவாக இருக்கணும்னா உணவு முறைகள்ல இந்த மாற்றங்கள் எல்லாமே செய்யுங்க. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? எவ்வளோ சிகிச்சைகள்லாம் நான் எடுத்து பார்த்துட்டேன். இருந்தாலும் சருமத்துல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை எனக்கு சரியாகவே இல்லை. முகம் பொலிவாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஏதேதோ சொல்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை எடுக்க சொல்றாங்க, இந்த ட்ரிங்க் குடிக்க சொன்னாங்க, ஃபேஸ்க்கு வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணாங்க, ஆன்லைன்ல இதை ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணி பாருன்னு சொல்றாங்க. பட் என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய சருமம் முகம் பொலிவாக இருக்கணும்னா என்னங்க பண்ணலாம்? முகம் பொலிவிற்கு நம்ம சில விஷயங்கள் ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணலான்றத இந்த பதிவில் நான் சொல்றேன். நம்ம முகம் பொலிவாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு பார்த்தீங்கன்னா முகத்துல நம்ம சருமத்துல பொலிவு இல்லாம தான் இருக்குங்க. ஒரு 35 வயது 40 வயதை கடந்த ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கிளியரா இருந்த ஃபேஸ்ல திடீர்னு ஒரு திட்டா மெலஸ்மா மங்கு மாதிரி வருது, நெத்தியில வந்து மங்கு மாதிரி வருது, முகத்துல மங்கு மாதிரி வருது, கருவளையம் வருது. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய சருமமும் முகமும் பொலிவாக இருக்க என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணலான்றத தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா முகம் பொலிவாக இருக்கணும்னா சில விஷயங்கள் ரொம்ப முக்கியம். நம்ம பாடியை ஹைட்ரேட்டடா எப்பவுமே வச்சுக்கணும். நீர்த்துவம் நிறைந்த மாதிரி முகத்தை வச்சுக்கோங்க, நீர்த்துவம் நிறைந்த மாதிரி உங்க உடலை வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கலாம்? ஸோ 2.5 to 3. ஸோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணீர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ரெகுலராக இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது உடல் கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். எப்போ நம்ம உடல் ஹைட்ரேட்டடாக இல்லாமல் ஒரு வறண்ட தன்மை ஆகுது அப்படின்னு சொல்லும்பொழுது தான் நம்ம முகத்துலேயும் சரி உடல்லையும் சரி ஒரு வறண்ட தன்மை ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ முகம் பொலிவாக இருக்க தண்ணீர் சரியாக குடிக்கிறது ரொம்ப அவசியம். வாரத்துக்கு 2-3 நாளாவது நீராகாரம் குடிச்சுக்கோங்க. ஸோ நீராகாரம் நீங்கள் குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும், உடல் குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். எப்போதுமே பித்தம் உடல் அதிகமாச்சுன்னா முகத்துல தாங்க அது தெரியும். என்ன தெரியும்னா, முகம் அப்படியே ஒரு மாதிரி கருமை நிறம் அடைஞ்ச மாதிரியும், ஸோ கண்களை சுற்றி கருவளையம் இருக்கிற மாதிரியும், சருமம் பொலிவாக இல்லாம வறட்சி தன்மை இருக்கிற மாதிரியும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நமக்கு பித்தம் குறையணும்னா நீராகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும். அதே மாதிரி உணவில் இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கணும்னா முதல்ல சின்ன வெங்காயம் நெய்யில் நல்லா வறுத்துட்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம் லைட்டாக நெய்யில் வறுத்துட்டு இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ நெய்யில் வறுத்து எடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே பாடியில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். மறக்காமல் சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க. ஸோ சுண்டைக்காய் என்ன பண்ணலான்னா 1-2 அதை நசுக்கிட்டு அரிசி கழுவிய தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 10 நிமிடம் அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியோடைய அதை வச்சு நல்லா பாயில் பண்ணணும். ஸோ அதை பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சுண்டைக்காய் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சம் நெய்யும் மிளகுத்தூளும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது பெஸ்ட் பிளட் பியூரிஃபையராக உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா அந்த அரிசி கழுவிய தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே உங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு சுண்டைக்காயை போட்டுட்டு நல்லா அதுலேயே வேக வச்சுருங்க. வேக வச்ச பிறகு அதை தனியாக எடுத்துட்டு நெய் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக உப்பு மிளகு தூள் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உடலுக்கு அவ்வளவு நன்மை தரும், பலம் தரும். குழந்தைகளுக்கு இது கொடுத்து பாருங்கள். உடலுக்கு நல்லாவே அந்த கால்கள் நடக்கிறதுக்கான தெம்பு வலிமை நமக்கு வர ஆரம்பிக்கும். சருமத்திற்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. முகம் பொலிவாக இருக்கணும்னா உணவு முறையில் இந்த மாற்றங்கள் செஞ்சுக்கோங்க. உங்கள் உடலும் மனமும் நல்லாவே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதை தாண்டி முகம் பொலிவாக இருக்க, சருமம் நமக்கு நல்ல பொலிவாக இருக்கணும்னா
உணவு முறைகளில் இந்த மாற்றங்கள் எல்லாமே செய்யுங்க. நிறைய உப்பு இருக்கிற உணவு எடுக்க வேண்டாம். ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. ஸோ அதிகமான ஒரு நாட்பட்டு இருக்கக்கூடிய உணவு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஹீட் பண்ணி சாப்பிட்றோம். இதை எல்லாமே தவிர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம முகம் பொலிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், சின்ன சின்ன கரும்புள்ளிகள் மங்கு இல்லாமல் கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், வாரம் 2 முறை கண்டிப்பாக எண்ணெய் குளியல் எடுத்துக்கோங்க. இதில் ஸ்பெஷலாக நம்ம சொல்லக்கூடியது ஜம்பீர தைலம். இந்த ஜம்பீர தைலம் நம்ம உடலும் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபேஸ்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எலுமிச்சை பழம் இருக்குது இல்லைங்களா, அந்த சாறு எடுத்து அந்த தோலையும் இடித்து இதனோட சேர்த்து இதனோட பார்த்தீங்கன்னா அருகம்புல் சேர்க்கிறது, கோரைக்கிழங்கு, கிச்சிலி கிழங்கு, கார்போக அரிசி, இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடியதான் இந்த ஜம்பீர தைலம். இதை நம்ம சரும பிரச்சனைகளுக்கு தினம்தோறுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். வாரம் 1 முறையாவது இதை உடல் முழுவதும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கலாம். ஸோ முகத்துக்கு டெய்லி நைட்டு ஒரு சில துளிகள் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஜம்பீர தைலத்தை பயன்படுத்தும் போதும் சருமத்தில் இருக்கக்கூடிய இந்த கரும்புள்ளிகள் நமக்கு மறைய ஆரம்பிச்சிருங்க. சருமம் நல்ல பொலிவாக இருக்கும். ஸோ ஜம்பீர தைலம், அந்த எலுமிச்சை அப்படின்னு சொல்கிறது இன்டர்னலாக நம்ம எடுக்கும்பொழுதும், இந்த விட்டமின் சி இருக்கக்கூடிய இந்த பழ வகைகளை நீங்கள் ரெகுலராக எடுக்கும்பொழுதும் உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்கள், ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்கள் சருமமும் பொலிவாக இருக்கும். ஸோ இரவு தூங்கும்போது சிம்பிளாக இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஜாதிக்காய், நல்ல ஜாதிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. ஸோ ஜாதிக்காயை கொஞ்சம் பசும்பால் விட்டு பேஸ்ட் மாதிரி இழைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜாதிக்காயை பேஸ்ட் மாதிரி முகத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். இதனோட கொஞ்சமாக நீங்கள் கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்து இரவு தினம்தோறும் முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாமே உதிர ஆரம்பிச்சிடும். சருமம் உங்களுக்கு பொலிவாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 5லேருந்து 10 வயது குறைஞ்ச மாதிரியே தெரியும். ஸோ சிம்பிளாக சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஒரு 5 நிமிடம். ஸோ இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டோ இல்லை பகல் நேரங்களே ஒரு 30 நிமிடங்கள் ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். முகத்தில் நமக்கு நிறைய மாற்றங்களும் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இரவு நேரத்தில் நீங்கள் தூங்கும்போது திரிஃபலா பொடியோ இல்லை கடுக்காய் பொடியோ நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ திரிஃபலாவோ கடுக்காயோ இரவு நேரத்தில் நீங்கள் வெந்நீரில் கலந்து அது குடிச்சிட்டே வரும்போது பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ முகமும் பொலிவாக இருக்கும். கட்டாயமாக 6லேருந்து ஒரு 8 மணி நேரம் உறக்கம் அவசியம். ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம முகம், சருமம் பொலிவாக இருக்கும். சின்ன சின்ன திட்டுக்களும் மறைய ஆரம்பிக்கும். சரும பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.